So we've got a question from a parent right now. Okay. Will students be able to manage this BCom International Finance program along with their college? Yeah, that is an apprehension every parent has got. You know, if this is a principal who has asked it, they also have, because it is generally believed graduation itself will require 3 full years of studying. On the contrary, a graduation does not demand 3 full years of studying. Let me just give you an illustration. Every semester has got about 450 hours for BCom. So we are talking about 2,700 hours of studying for BCom alone. But if you look at an environment in a college or a realistic picture, இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல், இன்னைக்கு அந்த என்சிசி, இன்னைக்கு அந்த இதுன்னு சொல்லிட்டு there are a lot of times which go on other things. So one thing I can guarantee you, yes, it requires some additional commitment. வெறும் பிகாம் பண்ணுற மாதிரியே பண்ணி முடிக்க முடியுமானா தி ஆன்சர் இஸ் நோ. பட் இந்த 5 இயர்ஸில் 3 இயர்ஸ் நம்ம ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணிண்டா யுவர் கரியர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ ஒரு ஃபிகரேட்டிவ்லி சொல்லணும்னா, ஒரு 100 இஸ் எஃபர்ட் டு டூ பிகாம்னா ஒரு 120 ப்ராபப்ளி வுட் பி டு டூ திஸ், பிகாஸ் த ப்ரோக்ராம் இஸ் சீம்லெஸ்லி இன்டகிரேட்டட். இப்போ நம்ம காலேஜுக்கு தனியாக போகிறோம், இந்த ப்ரோக்ராமுக்கு தனியாக போகிறோன்னு சொன்னால் த டைம் யூ நீட் இஸ் மோர். பட் காலேஜ் டயத்துலேயே தான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகிறதுன்னு சொல்லும்போது யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் தட் மச் எக்ஸ்ட்ரா டைம். பட் அட் த சேம் டைம் ஐ எம் நாட் சேயிங் எக்ஸ்ட்ரா டைமே இருக்காதுன்னு சொல்லலை, இருக்கும். பட் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி மேனேஜபிள். அண்ட் லெட் மீ டெல் யூ ஒன் திங், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன். சார், இனிமேல் உங்கள் பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தே ஆர் கோயிங் டு என்டர் த காம்படிட்டிவ் வேர்ல்டு. இனிமேல் அவளை பொத்தி வளர்க்குறது கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தே நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். ஸோ ஈவன் இஃப் தே நீட் டு பேர்ன் த மிட் நைட் ஆயில், ப்ளீஸ் அலோவ் தம் டு டூ இட், பிகாஸ் 5 வருஷத்தில் தே வில் ஹாவ் டு பி ஆன் தேர் ஓன். ஐ ஹோப் த மெசேஜ் இஸ் கன்வேட்.